This video is sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா டவுன் ஹால் 7, அதாவது டவுன் ஹால் 7ல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு என்ன பெராக்ஸில் கிடச்சிருக்குன்னா ட்ராகன் கிடச்சிருக்கு. இப்போ டவுன் ஹால் 7ல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் நான் எல்லாமே பில்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பாருங்கள், எல்லாமே நான் ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி கொண்டு வந்து பில்டிங்கை ரெடி பண்ணிட்டேன். இப்போ இந்த பெராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 9th லெவலில் வந்துருச்சு. 9th லெவலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ராகன் கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், நம்மளோட ஆர்மி கேம்பில் இருக்குது பாருங்கள் ட்ராகன். நான் டவுன் ஹால் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கனால அந்த உங்களுக்கு பூஸ்ட்டு ஒரு இது சொன்னேன்ல, அந்த பாய்சன் ஸ்பெல் நமக்கு வந்து இதாகிட்டுருக்கு, அதாவது மேஜிக் ஐட்டம்ஸில். இப்போ பாருங்கள், அடுத்து வந்து ஸ்பெல் ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 3வது லெவல் வந்துருச்சு. இதுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரேஜ் ஸ்பெல் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்து என்னென்னா லைட்னிங்கு ஹீலிங் இருந்துச்சு. இப்போ ரேஜ் ஸ்பெல்லுன்னு ஒன்று புதுசாக கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்களேன், அந்த ரேஜ் ஸ்பெல்லையும் நான் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த ஹீரோ ஹால் வந்ததுன்னே நமக்கு கிங்கு கொடுத்துருக்காங்க புதுசாக. இப்போ பாருங்கள், ரேஜ் ஸ்பெல்லு பாருங்கள். இந்த ரேஜ் போட்டோம்னா பலூனுங்க பாருங்கள், இந்த பலூனுக்கும் இந்த சைடு இருக்க பலூனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, தெரியுதா? அந்த ரேஜ் அந்த சரௌண்டிங்கில் வந்தோடனே கொஞ்சம் ஸ்பீடாக போய் அட்டாக் பண்ணும் அது. பாருங்கள், ஃபுல்லாக லைட்னிங் ஸ்பெல்லே இருக்குது. 2 லைட்னிங்கை குறைச்சிட்டு ஒரு ரேஜ் எடுத்துகிட்டு போய்ட்டு நான் அட்டாக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படின்னு. இப்போ பாருங்கள், எல்லாமே இது பண்ணிட்டேன். அடுத்து டார்க் பெராக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெவல் 1னால மினியன் கொடுத்துருக்காங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்க பாருங்கள், அந்த மினியன்லேருந்து தான் டார்க் பெராக்ஸோட இதெல்லாம் ட்ரூப்ஸ் போகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1வது லெவல் மினியன் கொடுத்துருக்காங்க. மினியன் வந்து ஏர்லேயும் அட்டாக் பண்ணும், அதாவது எவன் முன்னாடி இருக்கவனோ அவன் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணும். அது அந்த மாதிரி உள்ள கேரக்டர் வந்து மினியனு. இப்போ வாங்க, இதை வச்சு நான் உங்களுக்கு ஒரு அட்டாக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எப்படின்னு. இப்போ டவுன் ஹால் 7ல் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ட்ராகன் அட்டாக் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், மொத்தம் ஏர் டிஃபென்ஸ் இருக்குது. 3 ஏர் டிஃபென்ஸ் இருக்குது. நம்ம அதை தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஏர் அட்டாக் தான் பண்ண போகிறோம். அதனால் ஏர் டிஃபென்ஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏர் சூப்பர் வந்து அந்த அப்டேட் போயிட்டுருக்கு. பாருங்கள், கரெக்டாக இந்த சென்டரில் ஏர் டிஃபென்ஸுக்கும் அந்த ஆர்ச்சர் டவருக்கும் சென்டரில் போட்டேன். ஆனால் டிஃபென்ஸ் காலியாகிடுச்சு. ஆனால் ஏர் டிஃபென்ஸ் இன்னும் காலியாகலை. இந்த ஏர் டிஃபென்ஸ் காலியாகணும்னாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணுறேன், சடனாக எல்லா ட்ராகனுமே இந்த ஒன் சைடு இறக்கி விட்டு கிங்கை இறக்கி விட்டேன், பின்னாடி பலூன் இறக்கி விட்டேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எனக்கு டொனேட் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் வச்சுருக்கேன். இது பாருங்கள், இந்த ரேஜ் ஸ்பெல்லில் போட்டோன்னா அந்த பலூன் எவ்வளோ ஸ்பீடாக போய் அட்டாக் பண்ண பாருங்கள். இதுதான் ரேஜ் ஸ்பெல்லோட வேலை, ரொம்ப ஸ்பீடாக போய் அட்டாக் பண்ணிடும். இந்த சைடு பாருங்கள், நம்மளோட ட்ராகன்லாம் வந்து அந்த ஏர் டிஃபென்ஸில் அடிவாங்கதா. நம்ம வந்து ஏர் அட்டாக் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது அந்த ஏர் டிஃபென்ஸு ப்ளஸ் ஏர் ஸ்வீப்பர். இங்கே பாருங்கள், கிங்குக்கு வந்து இப்போ புதுசாக ஒரு எபிலிட்டி லெவல் 1னால அது டெத்தாக போகிற ரேஞ்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரேஜ் மாதிரி போட்டுக்கலாம். கிங்கோட ரேஜுன்னு சொல்லுவாங்க. அது அவ்வளோதாங்க பாருங்கள், மோஸ்ட்லி எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த சைடு ட்ராகன் எல்லாத்தையும் முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் கிங்கு செத்துச்சு. ப்ளஸ் கிங்கோட எபிலிட்டினால நமக்கு பார்பரியன்ஸ் வந்திருக்காங்க. இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ட்ராகன் அட்டாக் எப்படின்னு பார்த்துட்டிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து அந்த மினியனை யூஸ் பண்ணி ஒரு பேஸை எப்படி ஈஸியாக அடிக்காதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன்.